Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இந்த காலைகளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைகளில் கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க வல்லவராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அல்லேலூயா. சத்துருக்களையும் நம் பகைக்கிறவர்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பல விதங்களிலே நமக்கு எதிரான சத்துருக்கள் உண்டு. விரோதிக்கிற, தேவையில்லாதபடிக்கு நமக்கு பிரிவினை பகைக்கிற கூட்டம் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை விடுவித்து சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் பெருகினார்கள், விரோதிகள் பெருகினார்கள். ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையின் தலையை உயர்த்துகிறவராய். ஆகவே ஆண்டவர் நம்மை சுற்றில் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக நம் தலை உயர்த்துவார். இன்று காலை வேளையில கூட நீங்கள் மனசோர்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டம், என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை, பிரிவினை, கணவன் மனைவிக்குள், குடும்பங்களுக்குள் இன்றைக்கு அநேக ஜனங்கள் நம்மை விரோதிக்கிற காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும் என்று சொல். ஆகவே இன்றைக்கு நிறைய சத்துரு ஜனங்களை தூண்டிவிட்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி பகை உண்டாகும். பிசாசுடைய திட்டம் தேவனை குடும்பமாய் சேவிக்க, நம்ப, விசுவாசிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க கூடாது என்று சொல்லி உள்ளுக்குள்ளேயே சில பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து எல்லா நிலையிலும் எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு விரோதங்கள், பிரிவினைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தரையே நீங்கள் முன்வைத்து ஓடும் பொழுது சத்துருக்களையும் எதிரானவர்களையும் கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தரை முன்பாக வைத்தாராம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில தான் கர்த்தரை உயர்த்தினார். ஒவ்வொரு முறை விரோதங்கள் தாவீதை கொல்லும்படி வந்த சூழ்நிலைகள் வரும் பொழுதும் கர்த்தரையே முன்வைத்து ஓட ஆரம்பித்தார். ஆகவேதான் தாவீதை விரோதித்தவர்கள் எல்லாரும், ஆகாதென்று தள்ளினவர்கள் எல்லாருமே தாவீதோடு இணைக்கப்பட்டு தாவீதை ராஜாவாக்கினார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம் சத்துருக்களை, நமக்கு பகைக்கிற எல்லா கூட்டத்தையும் அவர் வெட்கப்படுத்துவார். நாம் எதுவும் செய்ய வேண்டாம். கர்த்தரை நம்பியிருந்தால் போதும். சோர்ந்து போகாதிருங்கள். அவருடைய வார்த்தையிலே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின, செய்ததை நினைத்து கலங்காதிருங்கள். தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேலை ஸ்தலத்திலே உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆண்டவரே, விரோதங்கள், ஆண்டவரே, எல்லா சத்துருக்கள், ஆண்டவரே, இன்றைக்கு சூழ்ந்திருந்தாலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து சத்துருக்களை, ஆண்டவரே, நீர் தம்மை வெட்கப்படுத்தி, ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறீர். அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக, சொந்த பந்தங்களுக்குள்ளாக, வேலைஸ்தலத்துக்குள்ளாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக எல்லா விதமான ஆண்டவரே பிரிவினைகள், பகைகள், ஆண்டவரே போராட்டங்கள், ஆண்டவரே எல்லா விதமான சத்துருக்களுடைய திட்டங்கள்
எது போராடி கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவைகளை கர்த்தர் முறியடித்து அவர்களுக்கு மத்தியிலிருந்து எங்களை நீர் ரட்சித்து விடுவித்து ஆண்டவரே சத்துருக்களை வெட்கப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்குவதற்காய் நன்றி, இறங்குவதற்காய் நன்றி. எல்லா விதமான சூழ்நிலைகளை நீர் மாற்றி அமைப்பீராக. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களாக. அவர்கள் முன்பாக தலையை உயர்த்துவீராக. வேலை செய்கிற ஸ்தலத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரை விடுவித்து ரட்சித்து தலை நிமிர பண்ணி ஆசீர்வதி சத்துருக்களை வெட்கப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ரட்சிப்பார், சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். ஆமென்.